கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தில் முதலாம் நாளே தேவ பிள்ளைகளாகிய உங்களோடு சேர்ந்து நாங்கள் குடும்பமாகவும் எங்களுடைய கிட்ஸ் வேர்ல்டு விபிஎஸ் குழுவினராகவும் சேர்ந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கவும் அதேபோல் உங்களோடு ஐக்கியப்படவும் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலையும் கூட உங்களோடு கூட நாங்கள் நேற்று மாலை ஒரு இடத்துல விபிஎஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டநத்தம் பகுதியில் விபிஎஸ் ஊழியத்தை முடித்துவிட்டு நாங்கள் மறுபடியும் குழுவாக சேர்ந்து உங்களோடு கூட மறுபடி கர்த்தர் கிருபை பாராட்டினார். எங்களுடைய பிரயாணத்தில் தேவ கிருபை கூட இருந்து அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து கிட்ஸ்வெல் ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ச்சியாக ஜெபித்து வருகிறீர்கள். ஸ்பெஷலி நம்முடைய கிட்ஸ்வெல் ஊழியத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கமாக ஒரு திருச்சபையாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய குழுவிலே பல இடங்களிலே ஊழியங்கள் இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நம்முடைய வியாசர்பாடி சபையில் இது நாங்கள் வருவது 14வது சென்டரில் நாங்கள் விபிஎஸ்க்கு வருகிறோம். இதற்கு முன்பாக பல இடங்களில் விபிஎஸ் நடந்திருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலே கிட்ஸ்வெல் ஊழியத்தினுடைய ஆரம்பம் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக மிகவும் அற்பமாக தான் இருந்தது. இந்த ஆண்டிலே கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய கிட்ஸ்வெல் ஊழியத்தினுடைய உபகரணங்கள், பாடல்கள், அதனுடைய மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் அநேக சபைகளிலே, நம்முடைய கர்த்தருடைய சபைகளிலே அநேகர் பயன்படுத்துகிறார்கள். அநேகர் மத்தியிலே கர்த்தர் அந்த ஊழியங்களே அந்த மெட்டீரியல்ஸ் பயன்படும்படியான கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய ஜெபம்தான். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். நன்றி. இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிற நேரம். அதற்கு முன்பாக எங்களுடைய குழுவில் இந்த முறை வந்திருக்கிறவர்களை சிலரை அறிமுகப்படுத்துகிறேன். எப்படியும் சபையாருக்கு சில எதிர்பார்ப்புகள்லாம் இருந்திருக்கும்ல, கிட்ஸ்வெல் டீமில் யார் யார் வருவா அப்படின்னு ஒரு பெரிய கற்பனை சித்திரங்கள் இருந்திருக்கும். எதிர்பார்த்த நபர்கள் வர முடியலை, எதிர்பார்க்காத சிலர் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். தம்பிமார்கள் நான் பேர் சொல்லும்போது எழும்பி அப்படி திரும்பிடுங்க, ஏன்னா அவங்களுக்கு அவங்க திருமுகத்தை காட்டுங்க. ஓகே, சரி. ஜெரேமி அவர் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். அவங்க மறையூர்னா மூணார் பக்கத்தில் இருக்கிற மறையூர் பக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய அப்பா ஊழியக்காரர் டைட்டஸ், அவருடைய மகன்தான். ஜெரேமிக்காக நன்றி. உட்காருங்க. அப்புறம் ஜெஸ்வின், அவர் எங்களுடைய ஊரை சேர்ந்தவர், என்னுடைய குடும்பத்தை சார்ந்த தம்பி. அவரும் ஸ்கூல் படித்து கொண்டிருக்கிறாரு. அவரும் போன வருஷம் விபிஎஸ் வந்திருந்தேன். இங்கே வந்திருந்தீங்களா விபிஎஸ்க்கு? இந்த வருஷம் மறுபடியும் வந்திருக்கிறாங்க. அவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜாக்கின், அவர் அருமனை சபையிலே கர்த்தரை ஆராதித்து வருகிறார். அவருடைய அப்பா எவாஞ்சலிஸ்ட், இப்போ கர்த்தருக்குள் இருக்கிறார். அவருடைய குடும்பம், அவருடைய மூத்த அண்ணன் பத்தனந்திட்டா பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருக்கிறார். இவர் இப்பொழுது விபிஎஸ் குழுவில் எங்களோடு இந்த விடுமுறை நாட்களில் இருக்கிறார். அவனுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அஸ்வின் சொல்லுங்க. அப்படி அஸ்வின் அவரும் பள்ளி படித்து கொண்டிருக்கிறார். அவர் குலசேகரம் சபையிலே ஐக்கியப்படுகிறார். அவருடைய அப்பா டிரான்ஸ்போர்ட் டிரைவராக இருக்கிறாரு. இந்த நாளில் எங்களோட கூட விபிஎஸ் குழுவிலே இருக்கிறார். சரி, இவங்க 4 பேர் கொஞ்சம் எழும்புங்க. 4 பேருக்கு ஒரு கிளாப் பண்ணி சபையார் வெல்கம் பண்ணிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ. பார்க்கறதுக்கு எல்லாம் முகம் பார்க்கறதுக்கு வாடின முகம் போல் ரொம்ப டயர்டாக இருக்காங்கல்ல. நாளையிலேருந்து பாருங்கள் அவங்க என்னெல்லாம் செய்ய போகிறாங்க. ஆமாம், கர்த்தர் உண்மையாகவே அந்த பசங்களுக்கு பயிற்சி கொடுத்ததில் நான் எங்கள் விபிஎஸ் குழுவாக நாங்கள் கிட்ஸ்வெல் டீமாக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். மிகவும் சிறப்பாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். இதோடு 14வது சென்டரில் அவங்க வர்றாங்க. எல்லா இடத்துலையும் களைப்பு எதுவும் காட்டாமல் ரொம்ப எந்தூசியாஸாக ரொம்ப உற்சாகமாக அந்த ஊழியத்தில் ஈடுபடுகிறார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் நாங்களும் குடும்பமாக இந்த அவங்க சென்னையில் குடும்பமாக இப்போ தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி சென்னையில் விபிஎஸ் நடந்தப்போ ஃபேமிலியாக வர முடியல. இந்த முறை உங்களோடு கூட ஃபேமிலியாக வர்றதுக்கு கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். செய்திக்கு ஆதாரமாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம்
நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13, 14, 15, 16 இந்த அதிகாரங்களிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நான் 13, 14, 15, 16ன்னு சொன்னோன்னே சபையாருக்கு ஒரு கலக்கம் வந்திருக்கும் இல்லையா? என்னடா இது, இவர் 4 அதிகாரத்தையும் எப்போ தான் முடிப்பார் இவர்? செய்தி கொடுக்குறோம், செய்தி கொடுத்தா இவர் 4 அதிகாரத்தையும் போய் மெசேஜ் கொடுக்க போகிறாரு, எப்போ தான் தொடங்கி எப்போ முடிக்க போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு படப்படப்பு, ஒரு கலக்கம் இருக்கலாம். பயப்படாதீங்க, சரிங்களா? அவ்வளோ அதிகாரத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறதில்ல. பட் இந்த 4 அதிகாரத்திலிருந்து நம்ம சிந்திக்கிற காரியங்களை பார்ப்போமே. ஆனால் யாரை குறித்து நம்ம இந்த 4 அதிகாரத்தில் படிக்கிறோம் சொல்லுங்க? யாருங்க? சிம்சோன். 13ஆம் அதிகாரத்தில் சிம்சோனுடைய தாய் தகப்பனை குறித்து படிக்கிறோம் இல்லையா? அப்புறம் 14, 15, 16வது அதிகாரம் முழுவதும் நாம் சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கிறோம். வேதத்தில் சிம்சோனை குறித்து அவருடைய வீழ்ச்சிகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அவர் மூலமாக ஏற்பட்ட எழுச்சி, அதாவது தேவன் அவரை கொண்டு செய்த திட்டத்தையும் தீர்மானத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இந்த பகுதிகளை வாசிக்கும் போது அநேக நேரங்களிலே சிம்சோனுடைய வீழ்ச்சி என்ன, சிம்சோன் எங்கே விழுந்து போனான், சிம்சோனுடைய வீழ்ச்சினால் நடந்த விளைவுகள் என்ன என்பதை குறித்தான் அதிகமான நேரங்கள் நாம் இந்த பகுதிகளில் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே கொஞ்சம் சற்று வித்தியாசமாக நாம் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 24வது வசனம், 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ பிரதர். 16ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது 31வது வசனம். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். 30ஆம் வசனத்தினுடைய இடையிலே வாசிங்கள். இவ்விதமாக அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிறோம், அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். தேங்க்யூ. நாம் இங்கே வாசிக்கிற இந்த 2 பகுதிகளுக்கும் இடையிலே நடைபெற்ற நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆனால் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறது என்னவென்று சொன்னால், சிம்சோனுடைய தாய் தகப்பனிடத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனானவரை அனுப்பி அங்கே அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். பிள்ளை இல்லாத அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் கொடுக்கும் வாக்குறுதி என்ன பாருங்கள். 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அவர் என்னை நோக்கி, நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ திராட்சரசம் மதுபானமும் குடியாமல் தீட்டானதொன்று புசியாமல் இரு, அந்த பிள்ளை பிறந்த முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றார். இங்கே சிம்சோனை குறித்து சொல்லும்போது அவருடைய தாயாரிடத்துல தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், அந்த பிள்ளை பிறந்த முதல் தான் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவனுக்கென்று பிரத்யேகமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை நாம் இங்கே வாசிக்க முடிகிறது. தேவன் தம்முடைய ஜனத்தை, நியாயாதிபதியினுடைய காலத்தில் நாம் இங்கே வாசிக்கிறோம், தம்முடைய ஜனத்தை தமக்கென்று தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தர் அவர்களை வழிநடத்தின விதத்தினுடைய ஆச்சரியங்களை குறித்து பார்க்கும்போது நமக்கு வியப்பாயிருக்கிறது. அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் ஒரு நியாயாதிபதியை அனுப்புகிறார். அந்த நியாயாதிபதியை கொண்டு சில வருடங்கள் அவர் என்ன செய்கிறார்? நியாயம் விசாரிக்கிறார், அவர்களை வைத்திருக்கிறார். பிற்பாடு அந்த நியாயாதிபதி மரித்த பிற்பாடு மறுபடியும் அவர்கள் பாவத்தில் விழுந்து போகிறார்கள். மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் ஒரு நபரை எழுப்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்ட சூழ்நிலையிலே தான் நாம் இந்த வேத பகுதிகள் எல்லாம் வாசிக்க முடிகிறது. இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேலுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையினுடைய முறை அப்படியாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு தலைமுறை வரும், அவர்கள் கர்த்தரை சேவிப்பார்கள். அந்த சேவித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த தலைமுறை வீழ்ச்சியாகிறது. மறுபடியும் ஒரு நியாயாதிபதி வருகிறார், அடுத்த தலைமுறை எழும்புகிறது. இப்படி என்றெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் தேவனாகிய கர்த்தர் ஒரு நபரை பிரத்யேகமாக பிரித்து எடுக்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? அந்த நபர் யார் என்று நமக்கு தெரிகிறது, சிம்சோன். அந்த சிம்சோனுடைய பிறப்பிலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்ன? அவன் நசரேனாய் இருப்பான், அவன் பிரத்யேகமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக இருப்பான் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். நசரேன், இந்த நசரேனுடைய காரியங்கள் என்னென்னலாம் நமக்கு பைபிள் ஸ்டடியிலையும் மற்ற சூழ்நிலையில் நம்ம படிச்சிருப்போம். அதனுடைய பேக்ரவுண்ட் இதெல்லாம் நம்ம படித்தது உண்டு. நான் அதை குறித்து விளக்கம் வரவில்லை. அந்த நசரேன் என்கிற வார்த்தையிலே ஒரு வாக்கியத்தை நான் சேர்க்க விரும்புகிறேன். தேவனுக்கென்று, கர்த்தருடைய வேலைக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நபர்.
கர்த்தர் தாம் வைத்திருக்கிற திட்டத்தையும் தான் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனாகிய கர்த்தர் பிரத்யேகமாக ஒரு நபரை பிரித்தெடுக்கிறார் அல்லது ஒரு நபரை தெரிந்தெடுக்கிறார். யோசித்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டின் காலகட்டங்களிலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆலயத்தின் பணிமூட்டுகளுக்காக சில காரியங்களை பிரித்து எடுத்து காண்பித்ததை பார்க்கிறோம். சில நபர்களை பிரித்து காண்பிப்பதை பார்க்கிறோம். ஆலயத்தின் பணிமுட்டு வேலைகளை செய்வதற்கு, ஜன்னல்கள், கதவுகள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு, ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளை செய்வதற்கு சில நபர்களை சில காரியங்களுக்காக பிரித்தெடுத்து காண்பிப்பதை நாம் வேதத்திலே பல நிலைமைகளை வாசிப்பதுண்டு. அதே போலதான் இங்கே சிம்சோனை குறித்து சொல்லுகிறார். அவன் நசரேனாயிருப்பான், அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனாயிருப்பான், எல்லா ஜனத்தினிடத்திலிருந்தும் அவன் பிரத்யேகமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அடையாளத்தை உடையவனாக இருப்பான் என்பதற்கு அவன் முடி சவரன் செய்யாத நிலைமையிலே எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பிரத்யேகமாக தனித்துவமாக காணப்படுகிறான். அந்த காணப்படுகிற நபருடைய வாழ்க்கையில வேதம் சொல்கிறது, பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டான். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருடைய பிறப்பும் நம்ம எல்லாருடைய வளர்ப்பும் வெவ்வேறு சூழ்நிலைகளிலே நாம் வளர்ந்தோம், பிறந்தோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர், நாம் ரோமர்ல வாசிக்கிறது போல, தேவன் தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து அவரை ஆராதிக்கும் ஒரு கூட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு வைத்திருக்கிறார் இல்லையா? நாம் இங்க இருக்கிற யாரும் அதை இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லாரும் ஆம் என்று தான் ஒத்துக்கொள்ள முடியும். என்று சொன்னால் நாம் தேவனுக்கென்று அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு அவரை ரட்சிக்கப்பட்டவர்கள் அவரை தொழுது கொள்வார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த தொழுது கொள்ளும் ஒரு கூட்டத்திலே நாம் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய திட்டம் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒன்று உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அநேக நேரங்களில் நாம் என்ன யோசிக்கிறோம்? கர்த்தருடைய சபையில் இருக்கிற நான், எனக்கு என்ன வேலை இருக்கிறது? நான் என்னதான் செய்ய முடியும்? எனக்கு என்ன வேலையை கொடுக்கவில்லையே, நான் என்ன ஒன்றும் செய்யாமல் இருக்கிறேனே என்கிற பல கேள்விகள் எல்லாம் நமக்குள் எழுவதுண்டு. எல்லா சபைகளும் இப்படிப்பட்டதான சில கேள்விகளும் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் எழுவதுண்டு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அவர் செயல்படுகிற என்னவென்று தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவன் தம்முடைய வரத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. புதிய ஏற்பாட்டிலே அநேக வேத பகுதிகள் இருக்கிறது. பிரத்யேகமாக எபேசியர்லே, பேதுருவிலே, ரோமர்லே, கொரிந்தியர்லே 4 அதிகாரங்கள் 4 புத்தகங்களிலே பிரத்யேகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளுக்கென்று தேவன் தம்முடைய வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் என்ன? தேவனாய் கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுடைய மனதிலையும் அல்லது உள்ளத்திலையும் தம்முடைய ஆவியானவரை கொண்டு கர்த்தருடைய சபையிலும் கர்த்தருடைய ஊழியத்திலும் சுவிசேஷ வேலைகளிலும் தம்முடைய வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட யாருக்கும் வரங்கள் இல்லாமல் இல்லை. தேவனாய் கர்த்தர் அப்படிதான் நம்மை அழைத்திருக்கிறார். எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்லாம் இல்லை. எல்லாருக்குமே தேவன் காரியங்களை கொடுத்திருக்கிறார். அவரவருக்கான அந்தந்த வேலைகளை அவரவர் கட்டாயம் செய்ய தேவ சபையிலே தேவன் பொறுப்புகள் நியமித்திருக்கிறார். அதை நாம் செய்ய வேண்டும். என்ன வேலை? அருமையான லாமைக்கங்கள் கூப்பிட்டு இந்த வேலையை நீ செய்ய, இதுதான் நீ நியமிக்கப்பட்டிருக்கிற, அது நான் உன்னை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்றதல்ல. பரிசுத்த ஆவியானவர் பிரத்யேகமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வரத்தின் அடிப்படையிலே சபையானது கண்டறிந்து, மூப்பர்கள் ஊழியர்கள் கண்டறிந்து அந்த வேலைகளை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அல்லது அந்த வரங்கள் எனக்கு தெரியும், அந்த வரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்பதை அறிந்து முடங்கி போய் நாம் இருப்போமே ஆனால் சபையும் கண்டறியாது, ஊழியரும் கண்டறிய மாட்டார், மூப்பரும் கண்டறிய மாட்டார். அப்ப நம்ம தனியா உட்காந்து புலம்பிட்டு தான் இருக்கணும். எப்படி இருக்கணும் இல்லையா? பிரியமானவர்களே, நமக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு என்ன, விசேஷ விதமா தேவன் கொடுத்திருக்கிற வரம் என்ன என்பதை அந்தந்த விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையில் அதை அறிந்திருக்க வேண்டும். அறியாத பட்சத்திலே நாம் அமைதியாக தான் இருக்க முடியும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து பிரித்தெடுத்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கார் என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன என்பதை குறித்து என்றாவது யோசித்திருக்கிறீர்களா? தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை குறித்து யோசித்திருக்கிறீர்களா? தேவன் இந்த உலகத்தோடு நாம் வாழ்ந்து மரித்து போவதல்ல தேவன் வைத்திருக்கிற திட்டம். உலகத்திலிருந்து பிரத்யேகமா பிரித்தெடுக்கப்பட்டு
தேவனுக்கென்று தேவ வேலையை செய்வதற்கென்று தேவ நாம மகிமைக்காக கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் பிரித்து வைத்திருக்கிறார். ஒரு சில வசனங்களை வாசிக்க முடியுமா பிரியமானவர்களே? வாசியுங்கள் என்னோடு கூட. யோவான் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஒருவர் யோவான் 15:19, இன்னொருவர் யோவான் 17:16 எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் யோவான் 15:19, இன்னொருவர் யோவான் 17:16 எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்கள், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்தில் இருக்கிற நம்மை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்திற்கென்று, அவருக்கென்று, அவருடையவர்களாக அவருடைய வேலையை செய்வதற்கு. யோவான் 17:16 வாசிங்கள். நான் உம்முடைய வார்த்தைகளை அவருக்கு கொடுத்திருக்கிறேன், நான் உலகத்தான் அல்லாதது போல. யோசித்து பாருங்கள், கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி வராமல் உலகத்தை ரட்சிக்கவும் அவர்களை மீட்கும்படியாக வந்தேன், இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தனுடைய நோக்கம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரட்சிக்கும்படி. ஆனால் அவர் உலகத்துக்குரியவர் அல்ல, பரலோகத்துக்குரிய தேவனாகிய கர்த்தர் இந்த பூலோகத்துக்கு வந்து உலகத்துக்குரியவர்களை ரட்சிக்கும்படி வந்தார். சீசர்களை குறித்து தேவனாய் கர்த்தரா இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல சொல்லும்போது என்ன சொல்றார்? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. அப்போ நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பிரியமானவர்களே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க முடியுமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாம் இந்த வசனத்தை அடிக்கடி கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக போவதற்கு முன்பாக நாம் சிந்திக்கிறது உண்டு. நாம் யார், கர்த்தர் நம்ம எந்த பொசிஷன்ல வச்சிருக்கிறார் அப்படின்னு சிந்திக்கிறது உண்டு. ஆனால் அந்த சிந்தனை நல்லதுதான். ஆனால் அந்த சிந்தனை அந்த நேரத்தில் மட்டும் சிந்திப்பதற்கு அல்ல. இந்த வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்று தெரியுமா? பாருங்கள், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட அப்படின்னு வாசிக்கிறோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக வைத்திருக்கிறார், சந்தோஷம். ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் நம்ம சேர்த்திருக்கிறார், சந்தோஷம். எதற்கு? அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு. தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய புண்ணியங்கள், பிரத்யேகமான சில வேலைகளை செய்வதற்கென்று தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு சில பேர் கொடுத்திருக்கிறார், பொசிஷன். என்ன பேர் கொடுக்கிறார் இங்க ஆவியானவர்? பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, இரண்டாவது ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவர் சொந்தமான ஜனங்கள். அதுக்குள்ள பேரு, அந்த வேலைகளை செய்வர்களுக்கான பேரு, அதுக்கான பொசிஷன், தேவன் கொடுக்கிற டைட்டில் தாங்க கீழே வாசிக்கிறோம். சரிங்களா? நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் மேலே சொல்லப்பட்டிருக்க, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வளவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்டவர்களுக்கான டைட்டில் தான் கீழே. இந்த டைட்டிலை வெறும் டைட்டிலா வச்சுட்டு நான் எனக்கு தேவன் அவரை சொந்த ஜனமாய் மாற்றிருக்கிறார், நான் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை சேர்ந்தவன், அவருக்கு சொந்தமானவன் அப்படின்னு அந்த டைட்டில் மாத்திரம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அல்ல. அந்த டைட்டில் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, அவர் எதற்கென்று தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த வேலையை செய்கிறவர்களுக்கு அந்த டைட்டில். இப்போ நம்ம இந்த டைட்டில் நம்ம சொந்தமாக்கி கொள்ளணும் அப்படின்னா அந்த வேலையை செய்கிறோமா? அப்போ இந்த வேலையை யார் செய்யணும்? ஊழியக்காரரும் மூப்பரும் சபையில் சில பொறுப்பு அவங்க மட்டும்தானே? இல்லை. யாரெல்லாம் உங்கள் உள்ளத்திலே நான் தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன், ராஜரீக ஆசாரியா கூட்டத்தை சேர்ந்தவன், அவருக்கு சொந்தமானவன் என்று நீ உரிமை கொண்டாடுகிறோமோ அத்தனை பேருக்கும் அது பொருந்தும். என்ன வேலை பொருந்தும்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற வேலை பொருந்தும். அந்த வேலையை செய்ய வேண்டும். பிரத்யேகமாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தனக்கென்று தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே,
இந்த நேரத்தில் ஒருத்தரை குறித்து உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹட்சன் டெய்லர். அவரை குறித்து நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, அவரை குறித்து பார்த்துருப்பீங்க. ஹட்சன் டெய்லர் என்பவர் யார் அப்படின்னா, சீனாவுக்கு சென்ற முதல் மிஷினரி. சரிங்களா? சீனாவுக்கு சென்ற முதல் மிஷினரி, சீனாவுடைய அப்போஸ்தலன் அப்படி கூட சொல்லுவாங்க அவருக்கான டைட்டில் கொடுக்கும்போது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கர்த்தருடைய ஊழியர், முதல் மிஷினரி. சீனாவையே புரட்டி போட, மிஷன் ஃபீல்டில், மிஷினரி தளத்தில் சீனாவையே புரட்டி போட்ட ஒரு அற்புதமான ஊழியர். ஆண்டவர் அவரை எப்படி தெரிந்து கொண்டார் தெரியுமா? எந்த நிலைமையில் தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவருடைய தாயார் தங்கையினுடைய ஜபத்தின் வைராக்கியம்தான் அந்த ஹட்சன் டெய்லருடைய தெரிந்தெடுப்புக்கு பின்னணியாக இருந்தது. ஒரு தேசத்தை புரட்டி போடும் ஒரு நபரை தெரிந்து கொள்வதற்கு அல்லது தேவன் பிரத்யேகமாக அவரை பயன்படுத்துவதற்கு பின்னணியில 2 பேருடைய ஊக்கமான ஜபம் இருந்தது. பிரியமானவர்களே, அவருடைய தாயாருடைய ஜபம். அவர்கள் எப்பவுமே அவனுக்காகவே அதிகமாக ஜபித்து கொண்டே இருந்தார்கள். அவனுடைய சகோதரியினுடைய ஜபம், தங்கை அல்ல சகோதரி, சகோதரனுடைய ஜபம். அவ தினமும் 3 வேளை அவனுக்காகவே ஜபித்து கொண்டிருந்தார். அவளுக்கான அந்த டைரியிலெல்லாம் எழுதி வச்சிருப்பா, என்னுடைய அண்ணன் என்னுடைய சகோதரன் ரட்சிக்கப்படும் நாள் வரையிலும் நான் அவனுக்காக ஜபிப்பதை நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி. அதே போல 2 பேரும் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹட்சன் டெய்லர் அவர் ஒரு கர்த்தரை, அதாவது கடவுளை நம்பாத ஒரு நாத்திக இதனுடைய பின்னணியை சேர்ந்தவர். அதனால அந்த டீனேஜ் பருவத்தில் அவர் அதிகமாக அதில் ஈடுபாடு அதிகமாக இருந்துச்சு. அவருடைய 17வது வயதில் அவருடைய தாயார் ஒரு முறை மிகவும் தூரமான ஒரு இடத்துல ஜபத்திற்காக சென்றிருந்தார்கள். சில நாட்கள் போய் ஜபிக்கும்படியாக போயிருந்தார்கள். அவருடைய சகோதரி வீட்டிலே உண்டு, அவனும் வீட்டிலே உண்டு. சகோதரியும் அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார். இப்போ அவருடைய தாயார் தூரத்தில் சில நாட்கள் தங்கி ஜபிக்கும்படியாக போயிருந்த அந்த நேரத்தில் தானே ஹட்சன் டெய்லர் வீட்டிலே தனிமையாக இருக்கும்போது, ஹட்சன் டெய்லருடைய அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, அதிகமாக புக்ஸ் ரீட் பண்ணுறது. ரொம்ப அதிகமாக புக்ஸ் தான் ரீட் பண்ணுவார். அவர் ரீட் பண்ணும்போது அந்த ரீடிங் அந்த அவருக்கு அந்த இது இருக்கனால என்ன பண்ணுவார், அந்த பழக்கங்கள் இருக்கிறனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு நாள் அவங்க அம்மா ப்ரேயருக்கு போயிருந்த அதே நாளில் அவர் வெளியே அப்படியே நடமாட ஆரம்பித்தார். வீட்டில் வைக்கோல் படப்பு இருந்துச்சு, நிறைய வைக்கோல் படப்பு இருந்தது. அந்த வைக்கோல் படப்பெல்லாம் என்ன செஞ்சார் அப்படின்னா, அதில் போய் சாய்ந்து உட்கார்ந்து அப்படியே வானத்தை வெட்டத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வைக்கோல் படப்புக்குள்ள ஒரு பேப்பர் இருந்துச்சு. அந்த பேப்பரை திறந்து படித்தார். அதில் இப்படியாக எழுதியிருந்தது. நான் வாசிக்கிறேன் அதை. அது எழுதியிருந்த அந்த வாக்கியத்தை, கிறிஸ்துவின் முடிந்து போன வேலை. சரிங்களா? கிறிஸ்துவின் முடிந்து போன வேலை, இந்த வாக்கியம் அதில் இருந்தது. தமிழ்ல நான் சொல்றேன், அதை கிறிஸ்து முடித்து விட்டார், இந்த வேலையை முடித்து விட்டார், முடிந்து போன வேலை. அப்ப எனக்கு என்ன வேலை இருக்குங்க அப்படின்னு அவர் சிந்திக்க ஆரம்பிச்சார். சிந்திச்சுட்டு அந்த ட்ராக்ஸை படிக்க ஆரம்பிச்சார், அந்த துண்டு பிரதியை படிக்க ஆரம்பிச்சார். படிக்க படிக்க கர்த்தர் அவரோடு பேச ஆரம்பித்தார், பேசிக்கொண்டே இருந்தார். அந்த வினாடியிலே அவன் என்ன செய்தான், அந்த வைக்கோல் இருக்கிற அந்த பகுதியில் தான் முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். கர்த்தரிடத்துல தன்னை அர்ப்பணித்தான். அர்ப்பணித்து விட்டு அவனுக்கு இணைபுரியாத மகிழ்ச்சி, சந்தோஷம். அந்த சந்தோஷ பெருக்கத்திலே, அந்த மகிழ்ச்சியோடு, அந்த சமாதானத்தோடு அவன் தன்னுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தான். அவருடைய சகோதரி எதிரே வந்தாள். சகோதரிடத்துல சொன்னான், நான் ஒரு சந்தோஷத்தை உண்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு. என்னது அப்படின்னு, நான் இன்னைக்கு ஆண்டவரா இயேசுவை நான் சொந்த இரட்சகராய் என் வாழ்க்கையில நான் ஏற்றுக்கிட்டேன், ஆண்டவர் நான் உள்ளத்துல கூப்பிட்டேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு. உடனே அவள் சகோதரி வீட்டுக்குள்ள ஓடி போய் அவளுடைய அறையிலிருந்து ஒரு டைரி எடுத்துக்கொண்டு வந்து அவளிடத்துல காண்பித்தாள். காண்பித்து சொன்னார், பாரு, உனக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி போச்சு நாட்கள், 2-3 நாட்கள் போச்சுது. நாட்கள் முடிந்த பிறகு அவங்க அம்மா தாயார் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டின் வாசல்ல வரும்போது ஹட்சன் வேகமாக வீட்டில் அவங்க அம்மாட்ட போய் சொன்னான், அம்மா, உங்களோடு கூட நான் நற்செய்தியை, ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு. அவங்க தாயார் சொன்னான், நீ வாய மூடி, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எப்படிம்மா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, தங்கச்சி சொல்லிட்டா அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு தொலைத்தொடர்பு வாய்ப்பே கிடையாது. அப்போ அவங்க தாயார் சொன்னார்கள், நான் உனக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது அங்கே தேவ சமாதானம் என்னை நிறைத்தது, எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது, கர்த்தர் எனக்கு கொடுத்த மகனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டார் என்று சொல்லி, தனக்கென்று ரட்சித்து கொண்டார் என்று சொல்லி, அந்த ஆழமான உறுதியான நம்பிக்கை எனக்குள் வந்து பிறந்த போது நான் சமாதானத்தோடு என்னுடைய ஜெபத்தை நிறைவு செய்து அங்கிருந்து புறப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். பிரியமானவர்களே, பாருங்கள், ஒரு பெற்றோர் அல்லது உடன் பிறந்தவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய சகோதரனுக்காக, அவனுடைய வாழ்வுக்காக அவர்கள் ஜெபித்தார்கள்.
தேவன் அவனை ரட்சித்து சீனா என்கிற அந்த சைனானுடைய ஒரு பெரிய ரிவைவலுக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டு பயன்படுத்தினார். யாருக்கு தெரியும் யார் மூலமாய் எப்படி மாற்றம் வரும் என்று சொல்லி, இல்லையா? நாம் சில நேரங்களில் சில நபர்களை அற்பமாக நினைப்போம். உங்களுடைய ஊழியத்தின் பாதைகளிலே அல்லது நீங்கள் கர்த்தருக்கென்று செய்கிற விஷயங்களிலே யாராகிலும் உங்களுடைய தனிப்பட்ட விதத்திலே உங்களை அற்பமாக எண்ணுகிறார்களா? கவலை கொள்ளாதீர்கள், தைரியமாக முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை எதற்கென்று தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்திற்கென்று, எந்த வேலைக்கென்று கர்த்தர் உங்களை அழைத்தாரோ, அந்த வேலையை கர்த்தருடைய சபையோடு சேர்ந்து நீங்கள் உறுதிப்பட நீங்கள் செய்ய அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே. அதுதான் தேவனுடைய திட்டம். அது வேலை எதுவாகவும் இருக்கலாம். கர்த்தருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் செய்வதற்கென்று பிரத்யேகமாக அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் இந்த சிம்சோனை குறித்து வாசிக்க முடியும். வேதத்தில் வாசிக்கிறோம். நான் வாசித்த அந்த 16ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி வாக்கியத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். இவ்விதமாய் தான் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம், அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். சிம்சோனுடைய வாழ்க்கை, அவனுடைய பலன், அவருடைய சக்தி, இது எல்லாம் ஆவியானவர் அவனை கொண்டு செய்த விஷயங்கள் எல்லாம் பயங்கர பிரமிப்பா இருக்கும். கற்பனைக்கே எட்டாதுங்க. அதே போல ஒரு சினிமா எடுத்து வீடியோல போட்டா மாத்திரம் அதை பார்த்தா நம்ம நம்பிடுவோம், இல்லையா? கற்பனைக்கு எட்டாத சினிமாலாம் இன்னைக்கு எடுக்கிறாங்க. கற்பனையில இல்லை ஏஐ டெக்னாலஜி வச்சும் பல டெக்னாலஜி வச்சும் எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம நம்பிடுவோம், இல்லைங்களா? இப்போ மலேசியா, ஸ்ரீலங்காலாம் போனீங்கன்னா அங்கே இருக்க தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சினிமாவில் என்ன பார்க்குறாங்களோ அதுதான் நம்புவாங்க. நீங்கள் அடித்து போய் சொல்லுங்க, இல்லைங்க அது சும்மா தாங்க நடிக்கிறாங்க, அதுதான் நிஜம், நாங்கள் அதுதான் நம்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் அங்கே இருக்கிறாங்க. இங்கேயும் அப்படி மக்கள் இருக்கிறாங்க, இருக்கட்டும். பட் என்ன அப்படின்னா, சிம்சனுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா நிறைய பேர் நம்புறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஒரு தாடை எலும்பு, கழுதையின் தாடை எலும்பை கொண்டு வந்து 1000 பேரை ஒத்த அடியில கொல்ல முடியுமா? ஒரு ஆளால முடியுமா? முடியாது. வீட்டில் ஏதாவது சண்டை வந்துன்னா சொல்லுவாங்க, ஒரு அடி தான் பார்த்துக்கோ, சுருண்டுருவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி தானே? அப்போ நமக்கு என்ன செய்யும்? அடித்து பாரு, நீ அடி நான் பார்த்துக்கிறேன். அப்போ நான் அடித்து என் கை பூ பறிக்க போகுமா? அப்படியெல்லாம் நம்ம நினச்சோம். மாறி டயலாக் விடும். அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அது வேற. நமக்குலாம் டயலாக் தான் வரும். ஆனால் சிம்சனுடைய வாழ்க்கையில் கற்பனைக்கு எட்டாத விஷயங்களும் நடந்துச்சு. தேவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு எவ்வளோ வல்லமையாய் செயல்பட்டார் தெரியுமா பிரியமானவர்களே? அதே தேவ ஆவியானவர் கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் இருக்கும்போது அவரை உயிரோடு எழுப்பியது. ரோமர்ல வாசிக்கிறோம். அதே தேவ ஆவியானவர் என்று நீங்கள் பாவத்துக்கு மரித்த நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது உயிர் பெற்றேன் என்று சொல்லி நீங்க நம்புகிறீங்களோ அன்று, அல்லது ரட்சிக்கப்பட்ட நாள், அதே ஆவியானவர் நமக்குள்ளே வந்தார். இந்த வல்லமையில ஒரு குறையும் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்சோனை எழுப்பின அதே ஆவியானவர், கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர், அதே தேவ பலன் நமக்குள் இருக்கிற ஆவியானவருக்குள்ளும் உண்டு. அப்ப இன்னைக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு தாடை எலும்பை பிடிச்சிக்கிட்டு அடிக்க முடியுமா? முடியாது, இல்லை. அப்ப தேவன் எதற்கு தம்முடைய ஆவியானவரை கொண்டு நம்ம ஆவியானவர் எதற்காக நமக்குள் வைத்திருக்கிறார்? எதற்காக வைத்திருக்கிறார்? அவருடைய வேலையை செய்வதற்காக, அவருடைய வேலையை நாம் செய்து முடிப்பதற்காக. தேவன் நமக்கு எவ்வளோ பலவீனங்கள் இருக்கு தெரியுமா? நம்முடைய பலவீனங்கள் எல்லாமே என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்க யாரும் சொல்ல முடியாது எனக்கு எந்த பலவீனமும் கிடையாது, சரியா? மனதளவிலே பலவீனங்கள் இருக்கும், உடல் ரீதியான பலவீனங்கள் இருக்கும், ஆவிக்குரிய ரீதியில சில பலவீனங்கள் இருக்கும், இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பலவீனங்கள் உண்டு. ஆனால் அந்த பலவீனங்கள் மத்தியிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்தவர், பிரித்தெடுத்தவர், அந்த பலவீனத்திலே நமக்கு பலன் கொடுத்து தமக்கென்று பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது பிரியமானவர்களே. இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்லுகிற அந்த குறிப்பு அதுதான். தேவன் நம்முடைய பலவீனங்களிலே நமக்காக அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நமக்காக பரிந்து பேசுகிறவர் மட்டுமல்லாமல் நம்முடைய பலவீனங்களை நம்மை பலப்படுத்தி அவருடைய வேலையை செய்ய நம்மை வைத்திருக்கிறார். எனக்கு பலவீனமா இருக்கு, என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நான் முடியாது, அவர் தான் முடியும், இவர் தான் முடியும்னு சொல்ற அந்த மென்டலி நம்ம ரொம்ப தன்னை நம்ம தாழ்த்தி போயிட்டு இருக்கோம் பாருங்க. அப்படி தேவன் நம்மை வைக்கல பிரியமானவர்களே.
நம்ம இருக்கிற நாள் வரையிலும், இருக்கிற காலங்கள் வரையிலும் கர்த்தர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு அவருடைய பலத்தினாலே அவருடைய வேலையை செய்வதற்காக நம்மை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், நம்ம நிறைய நேரம் யோசிப்போம் நம்முடைய வீக்னஸ் குறித்து. என்னால் முடியுமா, இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சிம்சனை கொண்டு கர்த்தர் தம்முடைய வேலையை செய்தார். இந்த பலவீனங்களிலே நிறைய நேரங்களில் நம்ம எடுக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? சில விஷயங்களை நம்ம நோ சொல்ற விஷயத்துல நோ சொல்ல மாட்டோம். எஸ் சொல்ல வேண்டிய விஷயத்துல என்ன செய்யறது இல்லைங்க, எஸ் சொல்றது இல்லை. நிறைய நேரங்கள்ல நம்ம நோ சொல்ல வேண்டிய விஷயத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, எஸ் சொல்றதுனால நம்ம விழுந்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். சில நேரங்கள்ல எஸ் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம நோ சொல்லாததுனால, சரிங்களா, சரி, எஸ் சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லாம நம்ம அந்த நோ என்கிற கான்செப்டை நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய நன்மைகளை நாம் இழந்து போகிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நோ சொல்ல வேண்டிய இடத்துல நாம் சில நேரங்களில் என்ன செய்யறோம் தெரியுமா, எஸ் என்று சொல்லி நம்ம அதற்கு கையடித்து கொடுக்கும்போது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அல்லது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆவியின் பலத்தை நாம் இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? சிம்சன் அவருடைய வாழ்க்கையில் நம்ம அதை படிக்க முடியும். நோ சொல்ல வேண்டிய இடத்துல, வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய இடத்துல அவர் எஸ் என்று போனதுனாலே தேவனுடைய அந்த வல்லமை பலத்தை அவரால் சில இடங்களில் பார்க்க முடியவில்லை. நாம் நோ சொல்ல வேண்டிய இடத்துல நிறைய நேரங்களில் என்ன செய்யறோம் தெரியுமா, எஸ் சொல்றோம். எஸ் சொல்றோம். யோசித்து பாருங்க, எங்கெல்லாம் நாம் அதை செய்கிறோம்னு சொல்லிட்டு. சில தீய பழக்க வழக்கங்கள், இச்சையான விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், எஸ் என்று சொல்லி விடுகிறோம். அது தனிப்பட்ட விதத்துல, கூட்டமாக அல்ல, தனிப்பட்ட விதத்துல நம்ம நிறைய நேரங்கள்ல வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய இடத்துல நாம் என்ன செய்றோம், எஸ் எஸ் என்று சொல்லி விடுகிறோம். சில தன்னம்பிக்கையற்ற பேச்சுகள், அன்வான்டான டாக், தேவையற்ற பேச்சுகளுக்கு நாம் இருக்க வேண்டிய இடம் அது அல்ல. வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது, பரியாசக்காரர் இல்லையா, உட்காரும் இடத்தில் உட்காராமலும். வேதம் சொல்கிறது அன்வான்டான டாக், தேவையில்லாத விஷயங்கள், இதெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி, சரிங்களா? நிறைய நேரங்களில் அந்த சைல்ட்ஹுட் அல்லது ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் அதெல்லாம் தெரியாது. போக போக தான் அதை படிக்க முடியும். நாம் கிறிஸ்துவுக்குள் என்று ரட்சிக்கப்பட்டோமோ அந்த வருடத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்படி இருக்கிறது நம்மில் எப்படி இருக்கிறது? நான் இன்றும் அப்படியே தான் இருக்கிறேனா? இல்லை. என்னுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியும் என்னுடைய வயதும் கடந்து போக 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 எனக்குள் வருகிற மாற்றம் என்ன? இன்னும் நான் தேவையில்லாத காரியங்களை பேசிக்கொண்டே தான் இருக்கிறேனா, அல்லது அதற்கு நோ என்று சொல்லி அடுத்த கட்டத்தை என்ன யோசிக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தையோடு நான் போய் கொண்டிருக்கிறேனா? பிரியமானவர்களே, மூன்றாவது, நேரத்தை வீணடிப்பது. எத்தனையோ நேரத்தை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நோ என்று சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். நோ, எனக்கு அந்த காரியம் தேவையில்லை. நேரத்தை வீணடிக்கிற காரியங்கள், டைம், எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் தெரியுமா? என்னென்ன விதங்களில் இப்போ இந்த இன்னும் இருக்கிற காலகட்டங்களில் எப்படிலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் நமக்கு தெரியும். அது பர்டிகுலராக நான் ஓனாக சொல்ல விரும்பலை, பிரியமானவர்களே. அடுத்ததாக, சில நேரங்களில் நம்முடைய பணங்களை வீணாக்கிறோம். நிறைய பணங்களை வீணாக நம்ம செலவு பண்ணுறோம் இல்லைங்களா? பொதுவாக ஊழியக்காரங்க பணத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சில இதெல்லாம் உண்டு. சிலர்லாம் சொல்லுவாங்க, இது என்ன ஊழியக்காரருக்கு என்ன வேலை, இது பணத்தை பற்றியெல்லாம் பேசுறது அப்படின்னு. ஊழியக்காரர் பேச வேற யார் பேசுறது? சபையில் அவர் தான் பேசணும். சபை விசுவாசிகள்கிட்ட, கர்த்தருடைய பிள்ளைகிட்ட. பவுல் பேசியிருக்காரா இல்லையா? பவுல் பேசியிருக்காருல்ல, சபைக்கு கடிதம் எழுதியிருக்காரா இல்லையா? பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்கிற சில குறிப்புகள், பாடங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. நம்முடைய சில இதில் இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு அதை பற்றி படிக்கிறாங்க. முடிந்தால் கர்த்தர் சித்தமான உங்களுடைய சபையில் ஒரு செமினாரே நடத்துங்க, பணத்தை எப்படி கையாள வேண்டும். அதை நடத்துவதற்கான ஆட்கள்லாம் இருக்காங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள், நல்ல அற்புதமான பிள்ளைகள், அதை இந்த பாடங்களை எடுப்பதற்கு நமக்கெல்லாம் அது தேவை. நம்முடைய பணத்தை எப்படி கையாள வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தின் காரியங்களை நாம் எப்படி அதை முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்கிற விஷயங்களிலே, சரிங்களா? அடுத்தது பயம். சரியா? நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் தோல்வியை பற்றிய பயம் நம்மை ஆட்கொள்கிறது. அடுத்த கட்டத்தை குறித்தான ஒரு பயம் ஆட்கொள்கிறது இல்லையா? இன்னைக்கு இந்த நேற்றுக்கு முந்தா நாள் ரிசல்ட் வந்துருச்சுல்ல, அந்த +2 ரிசல்ட் வந்தபோது பார்த்தா டக்கு டக்கு டக்குன்னு நியூஸ்ட்டு வருது. என்னது, அந்த இதாயிடுச்சு, சூசைட் பண்ணிடுச்சு, அது சூசைட் பண்ணிடுச்சு, இது சூசைட் பண்ணிடுச்சு, ஆட்சி அமைக்கலன்னு ஒருத்தர் மண்ணெண்ணெயை ஊற்றிட்டான்,
ஒருத்தர் இது பண்ணிட்டேன் அப்படின்னு என்னது, சில விஷயங்கள்லாம் மக்களுக்குள்ள பயம். தன்னம்பிக்கையற்ற வாழ்க்கை முறை. உன் எதிர்காலத்தில், நான் ஒரு வேர்டு எழுதியிருக்கேன் இதில், உன் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் காரியங்களுக்கு எஸ் சொல்லு, உன் குணாதிசயங்களை கெடுக்கும் காரியங்களுக்கு நோ சொல்லு. சரியா? உன்னுடைய எதிர்காலத்துக்கு பிரகாசமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னங்க? எஸ். உன்னுடைய எதிர்காலத்தினுடைய உன்னுடைய குணாதிசயங்களை கெடுக்கும் விஷயங்களுக்கு, உன்னுடைய கேரக்டரை சில விஷயங்கள் கெடுக்குதா? இந்த நபர் இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர் நம்மளை கெடுக்கு மாதிரி இருக்குதா? அதுக்கு என்ன சொல்லுங்க? நோ சொல்லுங்க. நோ சொல்லுங்க. சிம்சனுடைய வாழ்க்கையில அது சில நேரங்களில் இல்லாமல் போனது. ஆனால் ஆவியானவர் தம்மை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை அவர் செய்தார். பிரியமானவர்களே, தேவ ஆவியான நமக்குள் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. இருக்குதா இல்லையா? ரட்சிக்கப்பட்டவங்களுடைய நம்பிக்கை இருக்குதா இல்லையா? அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உலகத்தில் முடிவு புரிந்த சகல நாட்களும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய ஆவி நம்மை விட்டு எப்போதும் எடுபட்டு போகாது. சரியா? கிறிஸ்துவின் வருகை நாள் மட்டும் அவர் நமக்குள்ளாக இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நம்மளை விட்டு போகவே மாட்டார். ஆனா அந்த மெத்தனம் தான் அநேக நேரங்களிலே நம்ம என்ன செய்கிறது? துணிகரமான பாவம் செய்ய தூண்டுகிறது. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்க்கிறார். நம்மை தெரிந்து கொண்டதனுடைய அந்த நோக்கத்தை மறந்து விடாதீர்கள். என்ன நோக்கத்திற்கு என்று கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள், உங்களை ஒப்புக் கொடுங்கள். சிம்சனுடைய வாழ்க்கையில நம்ம படிச்சோம்ல, அவன் மரிக்கும் போது, சரியா, அவன் உயிரோடு இருந்த நாட்களிலே அவனால் கொல்லப்பட்டவர்களை விட அவன் மரிக்கும் போது அவனோடு மரித்து போனவர்கள் அநேகர். ஏனென்று சொன்னால் தேவனுடைய திட்டம் சிம்சோன் இறுதி கட்ட வாழ்க்கையிலையும் கூட அவன் அதை யோசித்தான். தேவனாய் கர்த்தர் எந்த திட்டத்தோடு என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினார், எந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக என்னை வைத்திருக்கிறார் என்பதை. தன்னுடைய வாழ்க்கையில மரணம் வருகிறது, மரணம் வரப்போகுது, என்னை கொடூரமாக கொலை செய்ய போகிறார்கள் என்கிற எல்லா காரியத்தையும் புரிந்து கொண்ட சிம்சோன் தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தான். ஆவியானவருக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். ஒருமுறை கூட என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கேட்டான். கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே மறுபடியும் பலப்படுத்தி சிம்சோனை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்தார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். தேவன் அவனை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை செய்தார். உங்களை கொண்டு தேவனாய் கர்த்தர் செய்ய வேண்டிய திட்டமும் நோக்கம் என்னவென்பதை புரிந்திருக்கிறீர்களா? இந்த நாட்களிலே இந்த செய்தி வேலைகள்லாம் போகும்போது நான் பிரத்யேகமாக ஒருவருடைய சாட்சியை சொல்லி தான் நான் முடிக்கிறதா இருக்கிறது. அதனால் இங்கே அந்த சாட்சியை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வில்லியம் ஓட்ஸ் என்கிறதான ஒரு தேவ மனிதன் ஸ்ரீலங்காவிலே மட்டக்களப்பிலே அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார். அவருடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாம் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர். அவருடைய வாலிப நாட்கள் அவர் திருமணம் செய்தார். திருமணம் செய்து தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு இலங்கை தேசத்திற்கு கர்த்தருடைய ஊழியத்திற்காக அவர் புறப்பட்டு வந்தார். மெத்தடிஸ்ட் திருச்சபையின் சார்பாக அந்த நாட்களில் மெத்தடிஸ்ட் மக்கள் தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா மிஷினரியாக வந்தாங்க. அவங்க சார்பாக அனுப்பப்பட்டவர். அவர் தன்னுடைய இளம் மனைவியை கூட்டிக் கொண்டு கப்பலிலே புறப்பட ஆரம்பித்தார். புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற நாட்களிலே, பொதுவாக கப்பல் பயணம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ரொம்ப லாங் ட்ராவல் இருக்கும். அது சரியா, சில மாதங்கள் கூட ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். கப்பல் பயணத்தில் அவருடைய மனைவி மிகவும் பலவீனப்பட்டு போனார்கள். பலவீனப்பட்டு போன மனைவிக்கு கப்பலில் இருக்கிற முதலுதவியை கொண்டு பல ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாங்க, முடியலை. பிற்பாடு அந்த கப்பல்லே அவங்களுடைய மனைவி மரித்து போனார்கள். கடல்லே அவங்கள அடக்கம் பண்ணாங்க. கப்பலில் மறிக்கிறவங்க கடலில் அடக்கம் பண்ணுறது வழக்கம். கடலில் அடக்கம் பண்ணி விட்டார்கள். கடலில் அடக்கம் பண்ண பிறகு அந்த வில்லியம் ஓட்ஸ் என்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா பின்வாங்கி போகவில்லை. 1814 ஆண்டு இலங்கை மாகாணத்திலே மட்டக்களப்பு என்கிற பகுதியிலே ஒரு விளக்கோடும் பைபிளோடும் கீழே இறங்கினார். அவருடைய ஸ்டாச்சு அங்கே இலங்கை மாகாணத்திலே மட்டக்களப்பினுடைய கேட்டிருக்குது. நமக்கு அந்த மும்பை கேட்டிருக்கல, அந்த மாதிரி அங்கே அவருடைய ஸ்டாச்சு இருக்கும். அங்கே கீழே எழுதியிருக்கும் அவரை பற்றி. அந்த பைபிளையும் வைத்துக்கொண்டு விளக்கையும் வைத்துக்கொண்டு இருக்கிற ஒரு ஸ்டாச்சு. அவர் அங்கு இருந்தது வெறும் 8 மாதங்கள் தான். 1814 வந்தவர் 1815
சரிங்களா? ஒரு வருடத்துக்குள்ளாக 8 மாதங்கள் தான் அவர் உயிரோடு இருந்தார். ஆனால் இன்று மட்டக்களப்பிலே ஒரு யூனிவர்சிட்டி அவருடைய பேராலே இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த 8 மாதங்கள் அவர் செய்த பணி என்னவென்று சொன்னால் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி. ஒவ்வொரு கிராமங்களிலும் தெரு தெருவா போய் பிள்ளைங்களை பார்த்து அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பாடங்கள் நடத்தினார், வேத பாடங்களை நடத்தினார், கர்த்தரை குறித்து போதித்தார். சுவிசேஷ பணியினுடைய வைராக்கியத்திலே அவர் அங்கே இருந்தார். அந்த கொழுந்து விட்டு எரிகிற அந்த விளக்கு அணையாதபடிக்கு அவர் தீவிரமாக அந்த பணியை செய்தார். 8 மாதங்கள் தான் பிரியமானவர்களே. அவர் செய்த அந்த சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி கர்த்தருடைய வேதத்தை போதித்ததோடு கூட ஆங்கில வகுப்புகளும் வேற நிறைய கிளாஸஸ்லாம் அவர் எடுத்தார் அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு. அந்த 8 மாதங்கள் கழித்து அவர் அங்கே ஒரு தொற்று வியாதியினாலே அவர் மரித்து போனார். இன்று வரையிலும் இலங்கை மக்கள், அங்கு இருக்கிற மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவருக்கான ஸ்டாச்சு வச்சு, அவர் எங்களுடைய கல்வியின் தந்தை, எங்களுக்கு கல்விக்கு புரட்சி ஏற்படுத்தினவர் இவர்தான் என்று சொல்லி. ஆனால் அவர் யார்? ஒரு தேவ மனிதன், ஒரு மிஷனரி, சுவிசேஷ ஊழியத்தினுடைய தீவிரம் காட்டினவர். 8 மாதங்களுக்குள்ளாக ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், அவரை தொழுது கொள்ளும்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு மட்டுமல்ல பிரியமானவர்களே, அவருடைய பிரத்யேகமான சில திட்டங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். என்ன திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றப் போகிறீர்கள்? எந்த காரியத்தை செய்து முடிக்கப் போகிறீர்கள்? உங்களை அழைத்த, உங்களை பிரித்தெடுத்த, உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் பிரியமானவர்களே? எத்தனை நாட்கள் நாம் இந்த உலகத்தில் இருப்போம் என்பதல்ல, இருக்கிற நாள் வரையிலும் என்ன செய்து முடித்தோம் என்பது மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். கர்த்தருக்கென்று நான் என்ன செய்தேன்? ஒரு நிமிடம் நான் கண்களை மூடி ஒரு சேலஞ்சுங்க. எங்கிறது நம்ம இந்த சண்டே இங்கிருந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நம்ம வெளியே போக போகிறோம். ஒரு சேலஞ்ச். கண்களை மூடலாமா? சிம்சோனுடைய விழுந்து போனதெல்லாம் சிந்திக்காதீங்க பிரியமானவர்களே. அது நமக்கு ஒரு பாடமாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை கொண்டு செய்த காரியங்களை சிந்தித்து பாருங்கள். தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் அல்லவா? இந்த ஆவியானவரின் மூலமாய் தேவன் உங்களை கொண்டு செய்ய முடிந்த காரியங்கள் என்ன? உங்களை தேவன் தெரிந்து கொண்டார், உங்களை தேவன் அழைத்திருக்கிறார், தேவன் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையிலே, உங்கள் குடும்பத்திலிருந்து, உங்களுடைய சமுதாயத்திலிருந்து, உங்களுடைய தெருக்களிலிருந்து, உங்களுடைய ஊர்ல இருந்து, உங்களுடைய சபையிலே கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறார். உங்களை பிரித்தெடுத்து உங்களை தெரிந்து கொண்டு அவருக்கென்று. அப்படி என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களை கொஞ்சம் தட்டி எழுப்பி பாருங்கள். எத்தனையோ விஷயங்கள் செய்வேன் என்று கர்த்தருக்குள் தீர்மானம் எடுத்தீர்களே. நியூ இயர் வரும்போது, ஸ்பெஷல் மீட்டிங் வரும்போது, ஸ்பெஷல் செய்தி கேட்கும்போது நான் இதை செய்வேன் என்று தீர்மானம் எடுத்தீர்களே. அந்த தீர்மானங்கள் எங்கே போச்சு? என்ன செய்ய போறோம்? இந்த பகல் வேளையில கர்த்தருடைய சபையில கர்த்தருக்கு முன்பாக மறுபடியும் நாம் அதை செய்வதற்கு தீவிரம் அடைவோமா? கர்த்தருக்கு சாட்சியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் உமக்கென்று எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். உம்முடைய விசேஷித்த திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக எங்களை தெரிந்து கொண்டீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இங்கே அருமையான வேசர்பாடி சபைக்காக, சபையில் மக்களுக்காக, விசுவாச மக்களுக்காக ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர் வரையில் உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மால் மீட்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்க திட்டத்தை, நோக்கத்தை நீர் நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் அதற்கென்று ஒப்புக் கொடுத்து ஆயத்தமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர்கள் இந்த ஆயத்தத்தோடு தங்களை எல்லா நிலைமையிலும் கர்த்தர்க்கென்று அர்ப்பணித்து கர்த்தருடைய வேலையிலும், கர்த்தருடைய சபையிலும், தங்களுடைய குடும்பத்திலும், ஆண்டவரே தங்களை சுற்றி இருக்கிற பகுதிகளிலும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். ஆண்டவரே, நோ சொல்ல வேண்டிய இடங்களிலே நோ சொல்லவும், கர்த்தருக்கு எஸ் ஆமேன் என்று சொல்லுகிற இடங்களை வைராக்கியத்தோடு ஆமேன் என்று சொல்லி காரியங்களை செய்யவும் கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய ஆவியானவரை அதற்கென்று நீ பிரத்யேகமாய் கொடுத்திருக்கிறே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியின் பலத்தோடு நாங்கள் முன்னேறி சொல்ல இரக்கம் பாராட்டும். சபையின் ஊழியருக்காக, சபையிலே பொறுப்பாக இருக்கிற அருமையான மூப்பர்களுக்காக, சபை பொறுப்பாக நடத்துகிற டீக்கன் ஒருவருக்காக,
ஆண்டவரே, ஒவ்வொரு சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நாளை தினத்தில் நடக்க இருக்கிற விபிஎஸ் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். குழுவினரை நீர் அழைத்து வந்தீர், அதற்காக நன்றி. தம்பி அவின் பிரசாத் வர வேண்டியிருக்கிறது. அவருடைய பிரயாணத்தில் தேவ கிருபை கூட இருக்கட்டும். நாங்கள் ஒருமித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாளை தினத்திலிருந்து நடக்க இருக்கிற விபிஎஸ் ஊழியத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற டீச்சர்ஸுக்காக எல்லாருக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவரவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையிலே தீவிரத்தோடு காரியங்களை செய்ய இரக்கம் பாராட்டும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், பரிசுத்த பிதாவே, ஆமென். எப்படி இருக்குது? நல்லா இருக்கு.